இரவார்பட்டி கிராமத்தில் வைப்பாற்றின் குறுக்கே சேதமடைந்த பாலத்தை சீரமைத்து புதிய தரைப்பாலம் அமைக்க கோரிக்கை. தண்ணீரில் இறங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள இரவார்பட்டி அச்சங்குளம் இடையே வைப்பாறு ஆறு செல்கிறது. இந்த வைப்பாற்று நதியின் குறுக்கே 25 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதி மக்களின் போக்குவரத்து பயன்பாட்டிற்காக தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு வைப்பாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அடித்து செல்லப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளாக பாலத்தை சரி செய்யப்படவில்லை. இதனால் தரைப்பாலம் வழியாகத்தான் அச்சங்குளம் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் இரவார்பட்டியில் உள்ள ரேஷன் கடைக்கு வந்துதான் பொருட்கள் வாங்க வேண்டிய நிலைமை உள்ளது. ஆனால் ஆண்டுதோறும் வேம்பக்கோட்டில் நீர்த்தேக்கம் அணையில் இருந்து திறந்துவிடும் தண்ணீரால் போக்குவரத்து தடைப்படுவதாகவும் ரேஷன் பொருட்கள் எதுவும் வாங்க முடியாமல் தவிப்பதாகவும் கூறுகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் இந்த பாலம் வழியாக 7000 பண்ணை, கோவில்பட்டி, குகன்பாறை, கழகுமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணித்து வந்த நிலையில் இந்த தரைப்பாலம் தற்போது முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகிறது. எனவே இந்த பாலத்தை சரி செய்து தரும்படி இரவார்பட்டி மற்றும் அச்சங்குளம் கிராம மக்கள் தற்போது பாலத்தின் மீதும் தண்ணீரில் இறங்கியும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு இதாக பேசிட்டு இருக்கேன். அவங்க ஊருக்காரங்க அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி வரட்டும், அப்புறமேட்டு நம்ம பண்ணி கொடுப்போம். ஒன்றும் முடிய போகிற ஸ்டேஜில் எதெல்லாம் நாங்கள் செய்கிறோமோ எல்லாமே உங்களுக்கு ஒரு காப்பி தரோம். மண் பரிசோதனை செய்ய போகிறோம், அதுக்கு ஒரு காப்பி தரோம். வந்ததுக்கு அப்புறமேலு எஸ்டிமேட் போட்டு கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோசல் அனுப்புவோம். அதுவும் அனைவருக்கும் வணக்கம். வீடு வந்து சாயில் டெஸ்ட் எடுக்கணும். நம்ம இப்போ பக்கத்தில் நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா பக்கத்து வீடு எத்தனை அடி ஆழம் தோண்டினாங்க, எத்தனை அடியில் பாறை வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு